ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா பிட் மேனிப்புலேஷன்ல டில் சபரே ஆர் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மினிமம் எக்ஸார் வேல்யூ பேர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். சரி, ஓகே, வித்தவுட் டிலே எங்க இது நம்மள ரீடைரக்ட் பண்ணுதோ அங்க போய் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்ல நீங்க மினிமம் எக்ஸார் வேல்யூ பேர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட என்னது n ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஒரு 3 வேல்யூஸ் இருக்கும். அந்த 3 வேல்யூஸ்ல ஓகேங்களா, அந்த 3 வேல்யூஸ்ல எனக்கு எது நான் எக்ஸார் பண்ணும்போது எதோட ஆன்சர் ரொம்ப மினிமமா இருக்கோ அந்த ஆன்சரை நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கிவன் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் 953 அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், 953 கரெக்டா. இப்போ வேல்யூஸ் என்ன இருக்கு, 953 அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸை எக்ஸார் பண்ணணும். அப்ப இந்த 9 கூட 5 எக்ஸார் பண்ணா என்ன கிடைக்குது, 9 கூட 3 எக்ஸார் பண்ணா என்ன கிடைக்குது, அதே மாதிரி 5 கூட 3 எக்ஸார் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு எல்லா பாசிபிள் பேர்ஸையும் நான் என்ன பண்ணணும், எக்ஸார் பண்ணி அதுல கிடைச்ச ஆன்சர்லயே எந்த ஆன்சர் மினிமமோ அந்த ஆன்சர் தான் நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ 9 5 பண்ணோம்னா 12, 5 3 பண்ணோம்னா 6, 3 9 பண்ணோம்னா அதான் 9 and 3 எக்ஸார் பண்ணோம்னா 10. அப்ப இருக்கிறதுலே மினிமம் பாசிபிள் ஆன்சர் வந்து 6. அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து 6. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன, எல்லா பேர்ஸையும் எடுத்து நம்மளால எக்ஸார் கண்டுபிடிக்க முடியும். டு கெட் ஆல் த பேர் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அப்போ இதை n ஸ்கொயரை விட லிட்டில் பிட் ஏதாவது பிட் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், அப்சல்யூட்லி we can do that. அது என்ன அப்படிங்கறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, எத்தனை எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேணும், ஃபைன், 0 2 5 7 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க கரெக்டா, 0 2 and 5 7. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஐயோ இனி என் வாயிலிருந்து எக்ஸாம்பிள்னே வரக்கூடாதுங்க, 0 2 5 7 அப்படிங்கிற இந்த எடுத்துக்காட்டு. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பாசிபிள் பேர்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸார் பண்ணி பார்க்கணும். அப்படி எக்ஸார் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்னது இருக்கிறதுலே எதோட ஆன்சர் மினிமமா வருதோ தட் இஸ் அவர் ஆன்சர். இப்போ 0 2 5 7னா அதுக்கான இந்த வேல்யூஸ் எழுதிக்கலாமா, 0னா எப்படி இருக்கும் 0 0 0, 2னா எப்படி இருக்கும் 0 1 0, 5னா எப்படி இருக்கும் 1 0 1, 7னா எப்படி இருக்கும் 1 1 1. இப்போ நான் முதல்ல என்ன எடுக்கிறேன், இந்த 0வை எடுத்துக்கலாம், 0வை 2ஓட எக்ஸார் பண்றேன் ஓகேங்களா. அப்ப 0 எக்ஸார் 2 அப்படின்னு பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0வையும் 2வை எக்ஸார் பண்ணோம்னா எனக்கு 0 1 0 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 1 0 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 0 இதோட நம்ம எக்ஸாக்டா பார்த்தோம்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 2 கரெக்டா. அப்ப 0 எக்ஸார் 5 என்ன பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0 எக்ஸார் 5 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 5 கிடைக்கும், 1 0 1. இதே 0 எக்ஸார் 7 பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0 எக்ஸார் 7 பண்ணோம்னா நமக்கு 7 தான் கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர் 7. ஓகே, நெக்ஸ்ட் என்னது 2 எக்ஸார் 5 அப்படின்னு பண்ணோம்னா என்னது 2 எக்ஸார் 5. அப்ப 2 எக்ஸார் 5 பண்ணோம்னா என்னது, இங்க 2 இருக்கு இங்க 5 இருக்கு, பண்ணோம்னா நமக்கு இங்க 1 1 1 மூணுமே 1 கிடைக்கும், 1 1 1 கரெக்டா. அப்ப அதுக்கான ஆன்சர் 7. இப்ப இதுவே 2 எக்ஸார் 7 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 எக்ஸார் 7 பண்ணோம்னா 1 ஓகே 0 and 1 1 0 1 அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 4 and 5 கிடைக்கும் கரெக்டுங்களா, 4 and 5 கிடைக்கும். ஓகே, தென் இப்போ நான் என்னது 5 எக்ஸார் 7 அப்படின்னு பண்ணேன்னா என்ன கிடைக்கும், 5 எக்ஸார் 7 அப்படின்னு பண்ணோம்னா 5 எக்ஸார் 7 0, இங்க நம்ம எக்ஸார் வேல்யூ பண்ணோம்னா 1 0, அப்போ 0 1 0, அப்ப இதுக்கான ஆன்சர் 2. அப்ப இருக்கையிலே இதுக்கு மினிமம் பாசிபிள் ஆன்சர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 and 2 கரெக்டா. ஏன்னா 2வை விட எங்கேயுமே இல்லை, 0 எக்ஸார் 2 பண்ணும்போது 5 எக்ஸார் 7 பண்ணும்போது தான் 2 கிடைக்குது, 2வை விட கம்மியானது எங்கேயுமே இல்லை. இப்போ இதுல என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் எடுக்கிறேன், என்ன நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன நம்பர் எடுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு நம்பர் இருக்கு ஓகேங்களா. நம்பர் எனிதிங் இஸ் ஃபைன், 0னே வைங்க, 0 0 0 0 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இப்ப இந்த நம்பர் கூட நான் எதை எக்ஸார் பண்ண எனக்கு இருக்கிறதுலே மினிமம் பாசிபிள் நம்பர் கிடைக்கும் கரெக்டா. எதை எக்ஸார் பண்ண, இப்ப 0 இருக்கு, 0க்கு நெக்ஸ்ட் நம்பர்னு பார்த்தோம்னா இங்க 2 இருக்கு, பட் சப்போஸ் இதுவே 0க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7ஆ இருக்கு. இப்ப இதே அரே வந்து 0 7
5 2 அப்படின்னா இருக்கையிலேயே எந்த எக்ஸார் பேர் வந்து நமக்கு மினிமம் ஆன்சரை தரும் ஃபார் திஸ் ஜீரோக்கு. அப்ப இந்த ஜீரோக்கு நான் மினிமம்னா இப்ப 7னா என்னது ஃபுல்லா இங்க எனக்கு 1 0 0ன்னு இருக்கும் கரெக்டா. இப்ப இதோடது 0 இதோடது 7 அப்படின்னா 7 அப்படிங்கிறது என்னது ஜீரோவை விட மேக்ஸிமம் நம்பர் தான். தட்ஸ் ஃபைன். 7 அப்படிங்கிறது ஜீரோவை விட மேக்ஸிமம் நம்பர் தான். தென் ஆல்சோ இதை நான் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ பிட் சேமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 எடுத்துப்போமே, 7 1 0 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இதோட வேல்யூ என்னது 101னா 5. இதை விட ஒரு சின்ன நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இதை விட சின்ன நம்பர், நான் சொல்றது இதை விட சின்ன நம்பர். அப்போ 5 விட சின்ன நம்பர், 5 விட ஒரு சின்ன நம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 எடுக்கிறேன்னு வைங்களேன். 1 எடுத்தேன்னா 100. அப்ப இங்க அதிகபட்சம் மேட்ச் ஆகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் மட்டும்தான் சேமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கரெக்டா, லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் மட்டும்தான் சேமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் சேமா இருந்தா தானே மட்டும்தானே கேன்சல் ஆகும். கேன்சல் நம்ம எந்த அளவுக்கு கேன்சல் பண்ணி 0 கொண்டு வரோமோ அப்பதானே நம்மளுடைய ஆன்சரை இருக்கலே மினிமமா கொண்டு வர முடியும். அப்ப நீங்க 5ன்னு எடுத்திருக்கீங்க, 5 விட சின்ன நம்பர் பார்த்தா 5ல இங்க என்ன இருக்கும், அப்சல்யூட்லி எம்எஸ்பி இருக்கும். 5 விட அதை விட கம்மியான நம்பர் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு எம்எஸ்பி அதிகம், 5க்கு தான் அதிகம். அப்ப இந்த 1 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நான் 5ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்றதை விட எப்படி கம்பேர் பண்ணணும், 1ஐயும் 5ஐயும் நான் கம்பேர் பண்றேன். அப்போ 1னா 0 0 1, 5 அப்படின்னா 1 0 1 0 எங்கப்பா ஐயோ 1 0 1 இப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்படின்னா இப்படி கம்பேர் பண்ணாலும் ரெண்டும் சேம் ஆன்சர் தானே. அப்படின்னா மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ 1க்கு நெக்ஸ்ட் 5 தான் இருக்கு அப்படின்னா ஃபைன். ஏன்னா நமக்கு இங்க இதுவும் இதுவும் சேமா தான் இருக்கும், இதுவும் இதுவும் சேமா தான் இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கிறது இது ஒன்று தான். இப்போ இங்க ஆன்சர் 1 கிடைக்கும். கரெக்டா. ஸோ அதே தானப்பா 5 and 1க்கும் பண்ணும்போது கிடைச்சதுன்னா எஸ் அதே தான் கிடைச்சது. பட் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, இது இன்னும் வேணாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, so for example, avoid this example. இங்க பாருங்க, இப்ப நான் என்னுடைய வேல்யூ 1 வச்சிருக்கேன் ஓகேங்களா, இல்ல 0 வச்சிருக்கேன், 0 0 0 அப்படின்னு வச்சிருக்கேன். இப்ப 0 கூட நான் நெக்ஸ்ட் எதை எக்ஸார் பண்றேனோ அந்த வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டா. இப்ப எதை எக்ஸார் பண்றேன், இப்ப நான் 0 கூட நெக்ஸ்ட் நான் 7 எக்ஸார் பண்ணேன்னா எனக்கு என்னதான் கிடைக்கும், 7 தான் ஆன்சரா கிடைக்கும். கரெக்டா. 0 கூட 7 எக்ஸார் பண்ணனா எனக்கு 7 தான் கிடைக்கும். 0 கூட 5 எக்ஸார் பண்ணனா 5 தான் கிடைக்கும். பட் 0வோட நெக்ஸ்ட் இம்மீடியட் நம்பர் என்னன்னு பாருங்க 2. அப்ப நான் அதை எக்ஸார் பண்றேன் அப்படின்னா 0 1 0 இதோட ஆன்சர் என்னவா தான் இருக்கும், எனக்கு 2வா இருக்கும். இந்த ரெண்டே எக்ஸார் பண்ணோம்னா எனக்கு 0 1 0 அப்படிங்கிற 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ 0வோட நெக்ஸ்ட் இம்மீடியட் நம்பர்னு பாத்தீங்கன்னா 0வோட நெக்ஸ்ட் பெருசா இருக்கிற நம்பர்னு பாத்தீங்கன்னா என்னதான் 2 தான். அப்போ இதை விட அதிகமா இருக்கிற நம்பரை 0 கூட பண்ணீங்கன்னா அது எல்லாமே இந்த ஆன்சரை விட என்னவா தான் இருக்கும், அதிகமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 எக்ஸார் 5 பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும் ஆன்சர். அப்ப 0 எக்ஸார் 7 பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 7 கிடைக்கும். அப்போ எனக்கு மினிமம் நம்பர் வேணும், ஒரு நம்பரோட மினிமம் நம்பர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அந்த நம்பரோட இம்மீடியட் நெக்ஸ்ட், அந்த நம்பரோட இம்மீடியட் நெக்ஸ்ட் என்னவோ அதை பண்ணிட்டா போதுமானதா. அதை நம்ம இமீடியட் நெக்ஸ்ட் என்னங்கிறது அதை பண்ணோம்னா மினிமம் ஆன்சர் நமக்கு கிடைச்சிருமா. இப்போ இன்னும் வேல்யூஸ், இப்போ 1 0 1 0 1 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இதுல நான் மினிமம் ஆன்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சேம் பிட்டா இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணணும். கரெக்டா, சேம் பிட்டா இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணணும். அப்ப இங்க 1 இருக்குன்னா இங்க 1 இருந்தா கேன்சல் ஆயிரும், 0 இருந்தா கேன்சல் ஆயிரும், 1 இருந்தா கேன்சல் ஆயிரும், 0 இருந்தா கேன்சல் ஆயிரும், 1 இருந்தா கேன்சல் ஆயிரும். அப்போ அதிகபட்சம் இப்ப இது ஒரு நம்பர் அப்படின்னு வைங்களேன், இப்ப 10 அப்படின்னு எடுத்துக்கோங்க, 1 0 1 0. இதுவே 10 கூட நான் எக்ஸார் பண்ணனா தட் வில் பி கம்ப்ளீட்லி 0. பட் இதுவே 10க்கு இமீடியட் நெக்ஸ்ட் நம்பர் என்ன, இமீடியட் நெக்ஸ்ட் நம்பர்னு பார்த்தோம்னா 11. 11க்கு என்ன கிடைக்கும், 1 0 1 1ன்னு கிடைக்கும். இப்ப பண்ணும்போது எனக்கு 3 பிட் சேமா இருக்கு. அப்ப எனக்கு இங்க டிஃபரன்சியேஷன் என்ன கிடைக்கும், ஒரே ஒரு டிஃபரன்சியேஷன் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு டிஃபரன்சியேஷன் கிடைக்குது அப்படிங்கும்போது இதோட ஆன்சர் என்ன, 1. எக்ஸார் பண்ணும்போது எனக்கு 1 தான் கிடைக்கும். இதுவே நான் இது 10 இது 11, 10ல இருந்து இன்னும் அதிகமான வேல்யூ 10 ஒரு பக்கம் இருக்கட்டும் 1 0 1 0ன்னு, 15 ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னா 15னா நம்ம இப்படி எடுப்போம். அப்ப இங்க அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் எங்கெல்லாம் கேன்சல் ஆகும், இப்போ 10க்கும் 15க்கும் எக்ஸார் பண்ணும்போது இங்க பாருங்க, இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் 1 மட்டும்தான் ஈக்குவலா இருக்கு, ஃபர்ஸ்ட் 1 மட்டும்தான் ஈக்குவலா இருக்கு.
அதுக்கப்புறமே என்ன ஆயிரும், இங்க 0 எனக்கு as soon as possible நான் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல 1 செட் பண்றேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணணும், இதையெல்லாம் கேன்சல் பண்ணதா பார்க்கணும். அப்ப 10க்கு இம்மீடியட்டா அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அது கூட செக் பண்ணாலே போதுமானதா? ஏன்னா 10க்கு அப்புறம் 11 செக் பண்ணீங்கனாலே அங்க கிடைக்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு மினிமம் நம்பர் இந்த 10க்கு. அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் மினிமம் எங்க கிடைக்கும், அதோட நெக்ஸ்ட் பாசிபிள்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த அரே ஷார்ட்டடா இருக்கு. இது நான் என்ன பண்றேன், 0 and 2 எக்ஸார் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், 2 and 5 எக்ஸார் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், 5 and 7 எக்ஸார் பண்றேன். அப்ப அதே மாதிரி இங்க நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 953 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன பண்றேன், முதல்ல 953 அப்படிங்கிறத 953 முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷார்ட் பண்ணிக்கிறேன். 3 5 9. அப்ப இந்த 3க்கு நெக்ஸ்ட் இமீடியட் என்னவோ அதை கூட செக் பண்ணுங்க. செக் பண்ண என்னது, 3 எக்ஸார் 5 பண்ண என்ன கிடைக்கும், 1 1 1 0 1. அப்ப எக்ஸார் பண்ணோம்னா இங்க 0 இங்க 1 இங்க 1. அப்ப 1 1 0 கிடைக்குமா, 1 1 0னா என்ன வேல்யூ, 6. அப்ப இங்க பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்குது. நெக்ஸ்ட் 5 and 9 பண்ணுவோம். அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவோம். 5 and 9 பண்ண என்னது, இங்க 5 இருக்கும். 5 and 9 பண்ணோம்னா 5க்கானது 1 0 1, 9க்கானது வந்து 8 0 0 1. அப்போ மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல 1 வந்துடும். இங்க 1 இங்க 0 இங்க 0. அப்ப இதுங்கிறது என்னது ஆன்சர், இதோட ஆன்சர் 12. அப்ப இந்த ரெண்டுல எது மினிமம், 6 தான். அப்ப அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்றோம், பேர் பண்றோம், எக்ஸார் பண்ண போறோம். அதுல எது மினிமமோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்க போறோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்றோம்னா, முதல்ல இந்த கிவன் அரேவை ஸ்டார்ட் பண்ணிருங்க. அரேஸ் டாட் sort of அரேஸ் டாட் sort of அரேவை ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த அரே நேம் ஏ அப்படின்னு வைத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஃபார் int I equal to 0 I less than n minus 1 வரைக்கும். ஏன்னா நம்ம adjacent elements எடுக்கிறனால ஐயையும் I plus 1ஐயும் கம்பேர் பண்றனால இனிஷியலி மை ஆன்சர், என்னுடைய நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இனிஷியலா தட் வில் பி இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூவா அசைன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், மினிமம் ஈக்குவல் டு மேத் டாட் மினிமம் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற ஆன்சரா இல்ல அரே ஆஃப் ஐ எக்ஸார் ஆஃப் அரே ஆஃப் ஐ பிளஸ் ஒன்னா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபைனலி ரிட்டர்ன் யோர் மின். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் தான், பட் நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேபி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஸோ புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மேபி என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல பின் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கான பெட்டர் வீடியோ போடவும் ட்ரை பண்றேன். ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ முதல்ல ரன் பண்ணி பார்ப்போம். முதல்ல தேவையில்லாம வளவலன்னு பேசுறதை நிறுத்தணும். நெக்ஸ்ட் கம்பைலேஷன் எரர். why what happened? okay, I equal to 0 semicolon. okay, let's compile. Still why cannot find symbol, which symbol, int min equal to integer dot max value. okay, line number 39. okay, why 39 la enna problem, int min integer spelling தப்பு பாத்தீங்களா, integer. okay, let's run. ஓகே, இப்போ சப்மிட். ஓகே, 32 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த வீடியோ புரியலைன்னா கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க.